ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆர்ஆர் கடையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா மாருதி. இது வந்து எட்டிஎஸ் ஏஎம்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஏஎம்டி ஆயிலே மாற்ற மாட்டேன்றாங்க. இதில் ஆயில் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு 50,000 60,000 கிலோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆயில் வந்து கருப்பாயிடும். நீங்கள் கருப்பாயிடுச்சுன்னா ஆயில் மாற்றணும். ஆயில் மாற்றாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1,00,000 1,50,000 லட்சத்துக்கு மேலே ஓட்டுறாங்க. அதை அப்போ ஓட்ட சொல்லணாக்கா உங்களுக்கு வந்து கீர் உள்ளே வந்து ப்ரெஷர் என்கேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்காது. ஏன்னா ஆயிலோட உழவழுப்பு தன்மை கம்மியாகிடும். அதனால் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏஎம்டி ஆயில் மாற்றினாக்கா ஏன்னா ஏஎம்டியில் பிரச்சனை வந்துடும். அதனால் மாற்ற மாட்டாங்க சில பேர், நிறைய பேர். நீங்கள் ஏதாச்சும் வெளி ஸ்டேட்டில் வரீங்க, இது பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் சொல்லுங்கள், இந்தமாரி எனக்கு ஏஎம்டி ஆயில் கழட்டி எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுங்க, கஸ்டமரை சொல்லுங்கள். மெக்கானிக்கெலாம் இது ஏஎம்டி ஆயில் மாற்றினாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏஎம்டி ஆயில் கழட்டி மாற்றுங்க. ஸ்கேனர் இருந்தனாக்கா நீங்கள் ஆயில் டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் பண்ணிங்கனாக்கா அதுலேயே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அப்படி இல்லைனாக்கா கிளச் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணாலும் உங்களுக்கு பக்காவாகிடும். அப்படி இல்லை நீங்கள் ஆல் லேர்னிங் கொடுத்தீங்கனாலும் அதுலேயே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகிடும். என்ன ஒன்று, நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் பண்ணிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி நீங்கள் இப்போ ஸ்கேன் பண்ண அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்து ஸ்டோர் ஆகிடும். அதனால் வந்து உங்களுக்கு கீர் என்கேஜ்மெண்ட் ஆகாது. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா இது ஏஎம்டி ஃபுல் அசம்பிளி தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து எல்லாமே தனித்தனி ஸ்பேராக கிடைக்கிது. நீங்கள் தனித்தனியாக வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக கழட்டிட்டு ரீஅசம்பிளியாக பண்ணிக்கலாம். நீங்கள் கழட்ட சொல்ல மாட்டோம், பார்த்து பொறுமையாக கழட்டிட்டு எப்படி என்ன வாசத்தில் வருது பார்த்துங்க. அதேமாதிரி நீங்கள் ரீஃபிட்டிங்கும் பண்ணிக்கலாம். கழட்டிட்டு என்ன பொருள் போயிருக்கோ அந்த பொருள் வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்பேருமே வந்து தனித்தனியாக கிடைக்குது உங்களுக்கு. இதில் எனக்கு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, வண்டி 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ளஸ் பிளேட் கம்ப்ளைண்ட்டு. அதுவும் இல்லாமல் கஸ்டமர் வந்து எனக்கு 2-3 வாட்டி வந்து வழியில் வண்டி ஆஃப் ஆகிட்டு கீரை எனக்கு சேஞ்ச் ஆக மாட்டேன்து, திருப்பி ஆஃப் பண்ணி பேட்டரி வயர் எடுத்து வச்சா தான் கீர் சேஞ்ச் ஆகுதுனாங்க. சரி, நான் எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் நான் சொல்லிட்டு பார்த்தாக்கா ஆயில் ரொம்ப பிளாக் ஆகிட்டுருக்கு. கிளச் பிளேட்டும் நல்லா தான் இருக்குது, லைட்டாக செட்ரிங் வருது, எனக்கு பிக்கப் இல்லைன்னாங்க. அதேமாரி மாற்ற சொல்ல ஃப்ளைவீலை பாருங்கள். ஃப்ளைவீல் நல்லா இருக்குது, உங்களுக்கு ஸ்கோரிங் எதுவுமே இல்லாமல் இருந்ததுனாக்கா ஃப்ளைவில் விட்டுருங்க. அப்படி ஸ்கோரிங் ஏதாச்சும் இருந்ததுனாக்கா ஃப்ளைவீலும் கொடுத்துட்டு மாற்றுங்க. ஃப்ளைவீலோட கஷ்டம் கம்மி தான். உங்களுக்கு கிளச் பிளேட் கவரஸ்னோட ஃப்ளைவீல் கஷ்டம் கம்மி தான். ரொம்ப ஸ்கோரிங்னா ஃப்ளைவீல் மாற்றி விடுங்க, பக்காவாக இருக்கும். அதேமாரி வந்து மாட்ட சொல்ல இந்த கீர் அசம்பிளி வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக என்கேஜ்மெண்ட் ஆகணும். உள்ளே ப்ரெஸ்ஸிங் பண்ணால் ப்ரெஸ்ஸிங் ஆகணும். கீரை வந்து நியூட்ரலில் வச்சு தான் மாட்டணும். இதை வந்து நீங்கள் நியூட்ரலில் கீரில் வச்சு மாட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஏஎம்டியில் கம்ப்ளைண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஏஎம்டி கழட்டிட்டு திருப்பி இதை நியூட்ரல் பண்ணிவிட்டு திருப்பி மாட்டி திருப்பி ப்ரோக்ராம் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. மாட்ட சொல்லி இதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிங்க, நியூட்ரலில் கரெக்டாக வச்சு மாட்டுங்க. அதேமாதிரி வந்து உள்ளே ப்ரெஸ்ஸிங் ஆகணும். உங்களுக்கு இது ஏதாச்சும் இந்த சாஃப்ட்டில் கம்ப்ளைண்ட் இருந்ததுனாக்கா இந்த 4 போல்ட்டை கழட்டி எடுத்து பாருங்கள், உள்ளே ஏதாச்சும் உடஞ்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் பண்ணி எனக்கு ப்ரோக்ராம் ஆகலை, எனக்கு கம்ப்ளைண்ட் இருக்குனாக்கா இதை கழட்டி பாருங்கள். அப்படி ஏதாச்சும் டீட்டெயில்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரும் இருக்கும், கால் பண்ணுங்கள். அவங்களோட டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதேமாதிரி செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.